ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்மளோட சேனல் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்ருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு, வீட்டு வாசலில் 2 பக்கமும் விளக்கேற்றுவதால் என்ன பலன்கள் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும், வெஞ்சவர நெஞ்சில் வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்க இருகாலும் தோன்றும், முருகாசரணம் கந்தாசனம் ஓதுவோர் முன், திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். பொதுவாகவே நம்ம வீட்டிலையும் சரி, நம்மளுடைய ஹிந்து மதத்துலேயும் சரி, காலை மாலை 2 வேளைகளை விளக்கேற்றுறதுக்கு நமக்கு சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, விளக்கேற்றின வீடு ரொம்ப பிரகாசமாக இருக்கும். விளக்கேற்றும் போது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள்லாம் போய் நம்மக்கிட்ட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். இதான் விளக்கேற்றுடைய தாத்பரியம். இதை நம்ம காலையில் ஏற்றுறதை விட மாலையில் ஏற்றுறது நிறைய பலன்கள் கிடைக்கும். அதுவும் ரொம்ப முக்கியமாக வீட்டு வாசல் படியில் விளக்கேறதுனால பலன்கள் நிறையாவே கிடைக்கும். அது என்ன பலன்கள்? நமக்கு நிறைய பேருக்கு இன்றைக்கி குலதெய்வம் தெரியலை, குலதெய்வத்தோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கல, குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, நம்மளால் மாதமோ வருஷத்துக்கு ஒருக்கோ போய் சாமி கும்பிட முடியல அப்படின்ற வருத்தம் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த வருத்தம் உள்ளவங்களாம் இந்த வழிபாடை செய்யும்போது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் தெரியும். என்ன மாற்றங்கள் தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வீட்டு வாசலில் ஏன் விளக்கு வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குலதெய்வம் வீட்டு வாசலில் தான் காத்துட்ருக்கும். உங்கள் குலதெய்வம் எந்த தெய்வமானாலும் இருக்கலாம். ஐயனாராக இருக்கலாம், கருப்பசாமியாக இருக்கலாம், முனியசாமியாக இருக்கலாம், மதுரை வீரனாக இருக்கலாம், பேச்சியம்மனாக இருக்கலாம், அம்பாளாக இருக்கலாம், எந்த தெய்வம் வேணாலும் உங்கள் குலதெய்வம் இருக்கலாம். நீங்கள் எந்த வீட்டில் குடியிருக்கீங்களோ அந்த வீட்டு வாசல் படியில் உங்கள் தெய்வம் காத்துட்ருக்கும். நிலைவாசலில் மேலே மகாலட்சுமி இருப்பாங்க, நிலைவாசல் படியில் உங்களுடைய குலதெய்வம் காத்துட்ருக்கும். அதனால தான் அந்த காலத்தில் பெரியவங்க சொன்னாங்க, வாசப்படியில் உட்காரக்கூடாது, வாசப்படியில் எதுவும் கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது, வாசலை தலை வச்சு படுக்கக்கூடாது, கதவை ஆட்டக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி நிறையா சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அது குலதெய்வத்தை தொந்தரவு பண்ணுமோ. சரி, இந்த தெய்வத்தை எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே கூப்பிட்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இருக்கக்கூடிய வீடு சொந்த வீடாக இருக்கலாம், வாடகை வீடாக இருக்கலாம், ஒத்தி வீடாக இருக்கலாம், குடிசை வீடாக கூட இருக்கலாம். ஆனால் எந்த வீட்டில் நீங்கள் இருந்தாலும் அந்த வீட்டில் குலதெய்வம் வாசல் இருக்கும். எதுக்காக உங்கள் குலதெய்வம் வாசல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் பிள்ளை என்னை வழிபட மாட்டானா, என் பிள்ளை என்னை கூப்பிட மாட்டானா அப்படின்னு சொல்லி அந்த குலதெய்வம் வாசலில் காத்துட்ருக்குமா. அதனால் நிலைவாசல் பிள்ளை குலதெய்வம் வாசம் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இது எப்படி நம்ம வழிபாடு செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தினம்தோறும் நிலைவாசல் படியை நல்லா கழுவி விட்டுட்டு 2 பக்கமும் கம்பி கோலம் போட்டு நடுவில் ஒரு கோலம் போட்டுட்டு வாசலில் கண்டிப்பாக மாலை பொழுதுல கோலம் போடணும். கோலம் போட்டதுக்கப்புறமாக 2 நிலை வாசல் படியிலையும் ஒரு சின்னதாக மண் அகல் விளக்கு, ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே அந்த மண் அகல் விளக்கை வச்சு திரி போட்டு உங்களால் என்ன முடியுதோ, நெய் தீபம் ஏற்றினா ரொம்ப விசேஷம், இல்லை நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம், இல்லை எண்ணெய் நீங்கள் தீபத்துக்கு பயன்படுத்தி அந்த எண்ணெய் ஊற்றி 2 பக்கம் விளக்கேற்றிட்டு அதற்கப்புறமாக நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் விளக்கேற்றுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், வாசலில் விளக்கேற்றதுக்கப்புறமா தான் வீட்டுக்குள்ளே விளக்கேற்றணும். ஏன்னா அப்போ தான் வாசலுக்குடைய மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வருவாள். நிறைய பேர் பண்ணுறது, வீட்டில் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போய் வாசலில் விளக்கேற்றுறோம். அப்படி பண்ணக்கூடாது, அது மகாலட்சுமியை வெளியே அனுப்புகிற மாதிரி. அதனால் நீங்கள் வாசப்படியில் விளக்கேற்றிட்டு அப்படியே உள்ளே உங்களுடைய சாமி ரூமில் விளக்கேற்றிட்டு பூஜை பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களை வழிபாடு செஞ்சுட்டு நிலைவாசல் படியோட உள்பக்கம் நின்று உங்களுடைய குலதெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, அந்த தெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க. சுவாமி, உன்னை இவ்வளோ நாள் நாங்கள் வழிபாடு செய்யலை, இனிமேல் நாங்கள் தொடர்ந்து உன்னை கையெடுத்து வழிபாடு செய்கிறோம், நீ எங்கள் கூட எங்களை காத்துக்கூட சுவாமின்னு சொல்லி அந்த தெய்வத்தை வேண்டிக்கோங்க. ஒரு 48 நாள் இந்த முறையில் வாசலில் விளக்கேற்றிட்டு வீட்டுக்குள்ளே விளக்கேற்றி பாருங்கள், நிறையா மாற்றங்கள் வரும். ஏன்னா குலதெய்வம் எங்கே போனாலும் உங்கள் வீட்டு வாசல் காத்து கொடுக்கும். அதான் குலதெய்வத்தோட தனிச்சிறப்பு. நீங்கள் காசிக்கே போனாலும் அங்கே இருக்கக்கூடிய சுவாமி விஸ்வநாதர்கிட்ட, சிவபெருமான் கிட்ட உங்கள் குலதெய்வம் போய் சொல்லுமா, என் பிள்ளை வரான், என் பிள்ளை கேட்டதை செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி. அது சிவனுக்கே உத்தரவு போடக்கூடிய அற்புதமான தெய்வம் தான் குலதெய்வம். அந்த குலதெய்வத்தை நம்ம முறையாக வழிபாடு செய்யும் பொழுது, இன்றைக்கி நிறைய பேர் வேலை காரணமாக வெளியூரில் இருக்கும், வெளிநாடுகளில் இருக்கும், நம்மளால் நினச்ச நேரத்துக்கு வழிபாடு செய்ய முடியல, வருஷத்துக்கு ஒருக்கே 2 தடவை கூட நம்மளால் போக முடியல. அப்படி நினைக்கிறவங்க, அப்படி அந்த மாதிரி சூழலில் இருக்கிறவங்க இந்த முறையில் ஒரு 48 நாள் தொடர்ந்து எந்த அசைவமும் எடுத்துக்காமல் நிலைவாசல் படியில் 2 தீபங்கள் ஏற்றி உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்து வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும். இதையே அடியேன்னு சொல்கிறேன் அப்படின்னா, அடியேன் என்னுடைய இல்லத்தில் நான் என்னுடைய 360 நாள் நிலவாசல் தீபம் ஏற்றுவேன். நம்ம வீட்டில் சாயங்காலம் 5:45 விளக்கேற்றிடுவோம். 2 வாசல் படியிலும் நிலவாசலில் கண்டிப்பாக 365 நாள் விளக்கேற்றிடுவேன். நான் எங்கேயாவது வெளியூர் போயிட்டேன், திருவண்ணாமலை யாத்திரை போயிட்டேன், திருச்செந்தூர் போயிட்டேன், நான் மட்டும்தான் தீபங்கள் ஏற்ற வராமல் இருக்கும். மற்ற எல்லா நாளும் 2 வாசல் நான் விளக்கேற்றிடுவேன். அந்தளவுக்கு நிறைய விஷயங்கள் வளர்ச்சியில் எனக்கு எங்களோட தெய்வம் கொடுத்தது. நான் என்னுடைய அனுபவத்தில் செஞ்ச விஷயங்களை தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இந்த முறை நீங்கள் 2 வாசல் நிலைவாசலை விளக்கேற்றி உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணி பாருங்கள், நிறைய மாற்றங்களை உங்களுடைய குலதெய்வம் தரும். நானும் என்னுடைய குலதெய்வத்தை நிறைய மாற்றங்கள் எங்கள் நேயர்களுக்கு தரணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது முருகனடிமை ஸ்ரீ மீனாட்சி மைந்தன். வான்வகையில் வளாது பெய்க மலிவளம் சிறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் உங்கள் நற்றவம் வேள்வி மல்க மேன்மை
வேல்மிகுள் செய்வினதி விலங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். ஸ்ரீ மீனாட்சி மேனன் யூடியூப் சேனல் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கங்கள் மற்றும் முகநூல் பக்கங்களை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு வேல்மாறல் புத்தகம், ஒரு வேல், அதை வைத்து வழிபடக்கூடிய ஒரு கிண்ணம் வந்து நம்ம வந்து அன்பளிப்பாக கொடுத்துட்ருக்கோம். யாருக்கெல்லாம் இந்த வேல்மாறல் புத்தகம் வேலும் வேணுமோ அவங்கெல்லாம் வந்து நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மேனன் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் தகவல் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கு கொரியரில் அனுப்புகிறோம். நன்றி, வணக்கம்.